நீங்க எங்க கிட்ட ஓட்டு மட்டும் கேட்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறீர்கள், அது மறுக்கப்படும். நான் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன கறி சாப்பிடணும், இது யாரும் சொன்னது கிடையாது. அக்பரும் சொன்னது கிடையாது, அசோகரும் சொன்னது கிடையாது. அதைக்கே கேட்காதவங்க நீங்க சொன்னா கேட்கவா போறோம்? மாறாது இந்த நாடு. மாற்றம் வளர்ச்சியை நோக்கியே இருக்க வேண்டும். நினைச்ச சுயநலத்துக்கெல்லாம் மாறாது நாடு. நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் மக்களே, மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை, உருப்படாது. நான் விவசாயத்தை நம்பிய நாடெல்லாம் உருப்பட்டு இருக்கிறது. நான் இங்கே பொள்ளாச்சிக்கு வந்த பொழுதெல்லாம் முந்தி நான் சொல்றேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்காது, எல்லாமே விவசாய நலம். இப்ப பாக்கி வசதிகள் எல்லாம் இருக்கு. விவசாயத்துக்கு எந்த வசதியும் அரசு செய்து கொடுக்கவில்லை, இந்த அரசு தான் செய்கிறது. பொள்ளாச்சி வரல ட்ரெயின் வரணும்னா மத்திய அரசு நம்பி இருந்தா நடக்காது, அவங்களும் செய்யணும். ஆனா வற்புறுத்த ஒரு நல்ல அரசு வேணும், தமிழ் அரசு வேணும். அது இந்த அரசு தான். ஒன்றிய அரசு அல்ல அது, அது ஒன்றாத அரசு. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நான் பல படங்கள்ல சொன்னதுதான், அன்பே சிவத்துல சொன்னதுதான், அன்புதான் வெல்லும். மத சண்டைகள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா விவசாயம் கெடும், வியாபாரம் கெடும், வாழ்க்கை கெடும், கல்வி கெடும். இது நான் எலெக்ஷனே இல்லைன்னாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். எலெக்ஷன் நேரத்தில் அழுத்தி சொல்ல வேண்டியது நீங்களும் செய்யுங்க. பரப்புரை நான் மட்டும் பண்ணல, நீங்களும் செய்யணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? நாடு நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் அப்பவாவது நடக்கும்.